கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு நண்பனை போல ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிறவர். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை திருப்பாடல்கள் 118 5வது வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். திருப்பாடல் 118 5வது வசனம். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். நெருக்கடியான வேளை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே நெருக்கடியான சூழ்நிலைகள் வருவது உண்டு. எப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டு. குடும்பத்திலே இல்லை தனிப்பட்ட விதத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலை வருவது உண்டு. ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு குணமாக்க முடியாத நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கா, எந்த டாக்டருக்கு போகிறது, எங்கே போகிறது, எது போகிறதுன்னு நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலைகள், ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்தில் கடன் பிரச்சனை வச்சு நெருக்கடியான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவரை நோக்கி நாம் கொண்டாடுகிற பொழுது அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நெருக்கத்திலே நம்மை கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது, இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே வந்து நம்முடைய சூழ்நிலையிலிருந்து மாற்றுகிறவராயிருக்கிறார். நோயிலிருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். வழி தெரியாத அலைகிற பொழுது நான் எங்கு செல்வது, யாரிடம் செல்வது என்று நாம் நெருக்கடியான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். மேலுமாக திருப்பாடல் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளையில் புகலிடம் அவரே. நெருக்கடியான வேலை, எங்கே போகிறது, நான் எங்கே போட்டோம், எந்த டாக்டர்கிட்ட போட்டோம், எந்த யார்கிட்ட போய் நாம் வேலைக்கு போகட்டும், யார்கிட்ட போய் நான் கேட்குறது, எனக்கு யாரும் உதவி இல்லையே என்று நாம் பரிதவிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறவராயிருக்கிறார். நமக்கு புகலிடம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நமக்கு மருத்துவராயிருக்கிறார். நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். நமக்கு ஆசிரியராயிருக்கிறார். நம்முடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். நெருக்கத்தில் இருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். அன்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்களை மோசே அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது செங்கடல் எகிப்து படை வருகிற பொழுது அந்த நெருக்கடியான வேளையிலே ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களை அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஐயோ, எனக்கு தண்ணி இல்லையே, நாங்கள் எங்கே போகிறது, பழைய இடத்துக்கு நாங்கள் போயிருப்போமோ, இறைச்சி இல்லையே என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடிய பொழுது ஆண்டவர் அவர்கள் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்தார். தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கமாயிரும் என்று அந்த பத்லேமை கூட கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவனுக்கு விடுதலை கொடுத்தார். நெருக்கடியான சூழ்நிலை நாம் ஒவ்வொருவருக்கும் வருவது உண்டு. வருகின்ற பொழுது ஆண்டவரை நாம் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம் அருகில் வந்து நம்முடைய அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவராய், விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்தேன் குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்தேன் குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஆமாம் ஆண்டவரே, உண்மையே துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நெருக்கடியான வேலைகளே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்கள் அருகில் வந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளே அவர்களுக்கு விடுதலை தாரும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. நோயற்றவர்களுக்கு குணமளியும் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை ஆண்டவரே கிடைக்க நீர் வழிகாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. நெருக்கடியான சூழலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும் ஆண்டவரே. நான் எங்கு செல்வது, எப்படி, எங்கு யாரிடம் செல்வோம் என்று பரிதவிக்கிற ஒவ்வொருவருடைய அருகில் இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அருமையேசுவின் அற்புத பெயரிலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.